अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि व आलिहि व सहबिहि अज्मईन। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ரமலான் மாதத்தினுடைய 22வது பிறை தினத்தில் இரவு வணக்க வழிபாட்டை நிறைவேற்றியவர்களாக இந்த ஆலயத்தில் நாம் ஒன்று திரண்டு இருக்கிறோம். இந்த தருணத்தில் வாழ கற்றுத்தரும் இஸ்லாம் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக பொருளாதாரம் குறித்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை போதனைகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் சிக்கனமாக நடப்பதை இஸ்லாம் அதிகமாக ஆர்வமூட்டி இருக்கிறது. எதிர்கால வறுமையை பயந்து தற்காலத்தில் சேர்த்து வைப்பதற்கு இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சமுதாய மக்கள் மத்தியில் விவசாய மூலமாக பெறப்பட்ட தானியங்களை அடுத்த 7 ஆண்டுகள் வரக்கூடிய பஞ்சத்தை உணர்ந்து அதற்காக வேண்டி அவர்கள் அதை சேமித்து வைத்தார்கள் என்று இறைவனதை பெருமளவில் பாராட்டக்கூடிய விதத்தில் பேசுகிறான் என்ற செய்திகளை எல்லாம் பார்த்தோம். அதே போன்று குறைஷி பெண்கள் இருக்கும் பெண்களிலேயே சிறந்தவர்கள். ஏனென்றால் அவர்கள் தங்கள் கணவனுடைய சொத்துக்களை பேணி பராமரிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் என்று இந்த சிக்கனமும் பொருளாதாரத்தை பாதுகாப்பதும் எதிர்காலத்தில் உள்ளவர்களுக்காக, பிள்ளைகளுக்காக, எதிர்கால தேவைகளுக்காக சேர்த்து வைப்பதும் இஸ்லாம் சொல்லி தந்தது. இது கஞ்சத்தனம் கிடையாது. இது அல்லாஹ்வுடைய தவக்கலை விட்டு வெளியே போறது கிடையாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லி தந்த நிலைப்பாடுகள் தான் என்பதை நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் இந்த சிக்கனம் ஒரு நேரத்தில் மனிதனை எங்கே கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா கஞ்சத்தனத்தில் கொண்டு போய் நிறுத்தும். நம்ம சிக்கனமாக இருக்கணும், எதிர்காலத்துக்கு தேவை, பிள்ளைகளுக்கு தேவை, பேர பிள்ளைகளுக்கு தேவை என்று சொத்துக்களை சேர்க்கக்கூடிய இந்த மனிதன் எங்கே செல்வான் என்றால் கஞ்சத்தனத்திலே வந்து நிற்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு. இந்த கஞ்சத்தனத்தை பற்றி அல்லாஹ் திருக்குரானில் அதிகமாக பேசுகிறான். தர்மத்தை குறித்து எந்த அளவிற்கு பேசுகிறானோ கஞ்சத்தனத்தை குறித்தும் அந்த அளவிற்கு குரான் பேசுகிறது. நீங்கள் குரானை பார்க்கலாம். 3வது அத்தியாயம் சூரா ஆல் இம்ரான் என்ற 3வது அத்தியாயத்தினுடைய 180வது வசனத்தில் பேசுகிறான். வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி. அல்லாஹ் தனக்கு கொடுத்த செல்வத்தில் கஞ்சத்தனம் செய்கிறார்களே அவர்கள் அதை என்ன வேண்டாம், ஹுவ கைருல் லஹும், இது நல்லதுன்னு நினைக்காதீங்க. அல்லாஹ் எனக்கு லட்சத்தை கொடுத்துருக்கான், கோடியை கொடுத்துருக்கான், சேர்த்து வைக்கணும், யாருக்கும் கொடுத்துடக்கூடாது, அம்மா அப்பா கொடுத்துடக்கூடாது, மனைவி பிள்ளைக்கு கொடுத்துடக்கூடாது, நம்ம கூட நல்ல ட்ரெஸ் போட்டுறக்கூடாது, நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடாது, இப்படி கஞ்சத்தனத்தோடு இருந்தால் நல்லது. இப்படிதான் புத்திசாலித்தனம். கஞ்சத்தனம் செய்யக்கூடிய மக்களை எல்லாம் நீங்க கேட்டு பாருங்க, நான் தான் புத்திசாலிம்பாங்க. என்ன விட்டா உலகத்தில் வேற யாரும் புத்திசாலி கிடையாது. அவன் பெரிய அளவில் பொருளாதாரத்தை தர்மம் செய்கிறானே, தாய் தந்தைக்கு கொடுக்கிறானே, மற்ற இல்லாதவர்களுக்கெல்லாம் கொடுக்கிறானே, முட்டாளவன். ஒரு நேரத்தில் அவனுக்கு இல்லைங்கிற சூழ்நிலை வரும், ஆனால் எனக்கு அப்படி கிடையாது என்று அதை பெரும் புத்திசாலித்தனமாக நினைப்பார்கள். அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கிறான், பல் ஹுவ ஷர்ருல் லஹும், இல்ல அது உங்களுக்கு கெட்டதுங்கிறான். கஞ்சத்தனம் செய்றீங்களே, நல்லது நினைக்கிறீங்களே, அது நல்லது கிடையாது, அது உங்களுக்கு கெட்டது தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குரானில் பேசுகிறான். அதே போன்று அடுத்த அத்தியாயத்தில் அடுத்த ஒரு சூறாவில் அல்லாஹ் பேசுகிறான். சூரா நிசா 4வது அத்தியாயத்துடைய 37வது வசனம். அல்லதீன யப்கலூன வ யஅமுருன நாஸ பில் புக்ல். தாங்களும் கஞ்சத்தனம் செய்து பிற மக்களையும் கஞ்சத்தனத்திற்கு ஏவுவார்களே, யக்துமூன மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி. அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அருளை மறைத்து தானும் கஞ்சத்தனத்தோட நடப்பான், மற்றவனுக்கு இது தூண்டுவான். இப்படி இரு, விவரங்கட்டவனா இருக்காத, பொன் மனைவிக்கெல்லாம் அவ்வளோ கொடுக்கக்கூடாது, பிள்ளைங்களுக்கு அவ்வளோ கொடுக்கக்கூடாது, தாய் தந்தைக்கு கொடுக்காத, சொத்துக்களை சேர்த்து வைக்கணும், நாளைக்கு பிள்ளை உன்னை மதிக்க மாட்டான், பொருளாதாரத்தை நிறைய வச்சிருந்தா மட்டும்தான் நம்மை மதிப்பார்கள் என்று இவனும் கஞ்சத்தனம் செய்து பிறரையும் இவன் கஞ்சத்தனம் செய்ய ஏவுவான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வஅத்தத்னாலில் காஃபிரீன அதாப முஹீனா. இத்தகைய இறை மறுப்பாளர்களுக்குத்தான் இழிவு தரக்கூடிய வேதனையை நாம் தயாரித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். காஃபிர்கள் என்று அல்லாஹ் பட்டியலிடுறான். யாரை சொல்றான்? கஞ்சத்தனம் செய்பவர்கள். இஸ்லாத்தின் பார்வையில் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நான் வாழல, என்னது சேமிப்பை கொண்டுதான் வாழ்கிறேன் என்று சொல்வோன் காஃபிர் என்ற அளவிற்கு அல்லாஹ் பேசுகிறான். அதே போன்று அல்லாஹ் மற்றொரு அத்தியாயத்தில் பேசுகிறான். திருக்குரானுடைய 4வது அத்தியாயம் 128வது வசனம். வஹ்தரித்துல் நஃப்சுல் ஷஹ். மனித ஆன்மாவுக்குள்ள நாம கஞ்சத்தனத்தை ஏற்படுத்தி இருக்கிறோங்கிறோம். எப்படி? எல்லா ஆணுக்கும் எல்லா பெண்ணுக்கும் கொஞ்சம் கஞ்சத்தனத்தை உள்ளத்துல கொடுத்து வைத்திருக்கிறோம். அவர்கள் ஒருவருக்கொருவர் தர்மங்களை செய்து மாறி மாறி வழங்கி கொண்டு
அல்லாவை வணங்கிக்கும் அல்லாவை அவர்கள் அஞ்சுவார்களே ஆனால் ஃபஇன்னல்லாஹ கான பிமா தஅமலுன கபீரா, நீங்கள் செய்யக்கூடியதை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்றும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பேசுகிறான். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம் அடுத்த ஒரு வசனம் சூரா ஃபுர்கான் 25வது அத்தியாயத்தினுடைய 67வது வசனம். அதில் அல்லாஹ் பேசுகிறான், வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன தாலிக கவாமா. தர்மம் செய்யக்கூடிய மக்கள் இருப்பாங்களே, அவர்கள் பெருமளவில் விரயமும் செய்து விட மாட்டார்கள், ஒரேடியாக கொடுத்து விட மாட்டார்கள், கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள். இதற்கு இடைப்பட்ட நிலையைத்தான் அவர்கள் கடைபிடிப்பார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். இத்தனை வசனம் எதை பேசுது? கஞ்சத்தனம் செய்யாத, செய்யறது நல்ல பழக்கம் கிடையாது, மறுமையில என் தண்டனை உனக்கு வந்துடும், மனிதனுக்கு நான் இயல்பாவே எதை கொடுத்திருக்கிறேன்? கஞ்ச உள்ளத்தை தான் நான் கொடுத்திருக்கிறேன், அதுல இருந்து மீண்டெடுக்கப்படணும். அதே போன்று அல்லாஹ் மற்றொரு வசனத்தில் பேசுறான். 64வது அத்தியாயம் 16வது வசனத்திலே பேசுகிறான், யார் தன் உள்ளத்தில் இருந்து கஞ்சத்தனத்தை விட்டும் பாதுகாப்பு பெறுகிறார்களோ, உள்ளத்தில் அப்பப்போ தூண்டும், கொடுக்காத, யாருக்கும் கொடுக்காதன்னு உள்ளம் பேசும், அதில் இருந்து யார் தன்னை தற்காத்துக் கொள்கிறார்களோ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்றும் அல்லாஹ் பேசுறான். இவ்வளவு வசனங்கள் கஞ்சத்தனம் செய்யாதீர்கள், கஞ்சத்தனம் நல்லது இல்லை என்ற அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். ஆனா இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை என்ன தெரியுமா? கஞ்சத்தனம்னா என்ன, சிக்கனம்னா என்னன்னு தெரியல. இதான் பிரச்சனை. எது கஞ்சம் எது சிக்கனம் தெரியல. பெருநாள் தினத்திற்கு பிள்ளைகளுக்கு 5000 ரூபாய் கொடுத்து உடை வாங்கி கொடுக்கவில்லை என்றால் கஞ்சத்தனம். தனது பிள்ளைக்கு 3 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் செலவழித்து பெரிய வாகனத்தை, ஒரு மோட்டர் பைக் வாங்கி கொடுக்கலன்னு வைங்க, கஞ்சத்தனம். இவ்வளவு கடை வச்சிருக்கீங்கல்ல, எவ்வளவு பெரிய கடை வச்சிருக்கீங்க, எவ்வளவு சொத்து பத்து வச்சிருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் 5 லட்சம் ஒரு விஷயமா, 3 லட்சம் ஒரு விஷயமா? புள்ள கேட்கிறானே, புள்ள கூட அமைதியா இருப்பாங்க, உம்மா காரி தூண்டி விடுறது. என் புள்ள ஆசைப்பட்டு கேட்டுட்டான், என்கிட்ட இருந்தா நான் எடுத்து கொடுத்துருப்பேன், உங்கள்கிட்ட தான் இருக்குது, பிள்ளைக்கு எடுத்து கொடுக்க வேண்டியதானே என்றெல்லாம். எது கஞ்சத்தனம் தெரிய மாட்டேங்குது. சிக்கனமாக நடக்கக்கூடியதை கூட சமூகம் கஞ்சத்தனம் என்று பேசுது. இப்ப இஸ்லாமிய மார்க்கம் இந்த கஞ்சத்தனத்திற்கான கொடுத்த அளவுகள் என்ன தெரியுமா? இறைவனால் விதிக்கப்பட்ட பொருளாதார கடமைகளை செய்ய மறுத்தவன் மட்டும்தான் கஞ்சன். எது யார் கஞ்சன்? தாய் தந்தைக்கு கொடுக்கணும். எது கொடுக்கணும்? உணவை கொடுக்கணும், உறைவிடத்தை கொடுக்கணும், பாதுகாப்பை கொடுக்கணும். இதை ஒருத்தர் கொடுக்கலன்னு வைங்க, இவன் கஞ்சன். மனைவின்னு ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு வீட்டுக்கு கூட்டு வந்து வச்சிருக்கிறான். அந்த பெண்ணுக்கான உணவுக்கு வந்தான் பொறுப்புதாரி, அந்த பெண்ணுக்கான உடைக்கு வந்தான் பொறுப்புதாரி, அந்த பெண்ணுக்கான பாதுகாப்புக்கு வந்தான் பொறுப்புதாரி. நான் செய்ய முடியாது, சாப்பாடெல்லாம் தர முடியாது, உங்க வாப்பா தருவார், உங்க அண்ணன் தம்பி வெளிநாட்டில் இருக்கிறாமல்ல அவன்கிட்ட வாங்கி சாப்பிட்டுக்க, நான் காசு தரமாட்டேன் என்று பேசுவார்களே, ஆனால் இவர்கள் கஞ்சர்கள். சதக்கா செய்யாமல் தடுத்துக் கொள்வார்களே, ஆனால் இவர்கள் கஞ்சர்கள். இந்த செல்வத்தினுடைய அடிப்படை கடமைகளை மறந்து ஒருவன் சேமிப்பானே ஆனால் அவன் கஞ்சன் என்று மார்க்கம் சொல்கிறது. இதற்கு அப்பால் இருக்கிற எல்லா காரியத்திலும் ஒருத்தன் செய்யக்கூடியதை இஸ்லாம் சிக்கனம் என்று சொல்லுது. சிக்கனத்திற்கு அதிக அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் ஆர்வம் விட்டது. நீங்க சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்கள் ஒவ்வொன்றாக நீங்க பார்க்கலாம். என்ன மாதிரியான நிலைகள் நடக்குது அப்படின்னா, இப்போ கல்யாணமாகி குழந்தை உண்டாயிருப்பாங்க, ஒரு பெண்மணி திருமணமாகி என்ன ஆயிருக்கும், குழந்தை உண்டாயிருப்பாங்க. இந்த குழந்தை உண்டான பெண்மணி எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் நாங்கள் பெற்றுக்க மாட்டோம். நாங்கள் போனால் உயர் ரகமான பெரும் மருத்துவமனையில் போய் தான் பெற்றுக்குவோம். 2 லட்சம் ரூபா அவன் தெல்ல தெளிவாக ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுப்பேன்னு சொல்லுவான். அதை சொல்லி 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் செலவழித்துத்தான் பிள்ளைகளை பெற்றெடுக்கணும். அப்படிப்பட்ட மருத்துவமனையில் தான் என் பேரப்பிள்ளை பிறக்கணும், அப்படிப்பட்ட மருத்துவமனையில் தான் நான் என் பிள்ளையை பெற்றெடுப்பேன். அதனால் அதுக்கு எவ்வளோ செலவழித்தாலும் தப்பு கிடையாது. உண்மையிலே இப்படி செலவழிக்க வேண்டிய அவசியம் இருக்குதா? அது அல்லாத மற்றவங்க எல்லாம் பிள்ளைய பெற்றெடுக்கலையா? லட்சங்கள் இல்லாதவர்கள், ஆயிரங்கள் இல்லாதவர்கள் பிள்ளை பெற்றெடுக்கலையா? நல்ல முறையில் கவர்மெண்ட் மருத்துவமனையில் பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடியவர்கள் சமூகத்தில் இருக்கிறாங்க. அப்ப ஏன் இந்த நிலைக்கு நம்ம போகல? அல்லது சிக்கனமான முறையில் குழந்தை பெற்றெடுக்க நிறைய பேர் குழந்தைக்கு பயப்படுறது தெரியுமா? பிள்ளையை பற்றி வளர்த்துறலாங்க, பெக்க முடியாது, இதான் பிரச்சனை. அவன்கிட்ட கொண்டு போய் 2 லட்சம் கொடுக்க முடியாது. எவ்வளோ பெரிய பொருளாதாரம் தெரியுமா? மருத்துவ ரீதியாக பொருளாதாரத்தில் சிக்கனமற்றவர்களாக சமூகத்தில் நடக்கிறார்கள். மருத்துவம் பார்க்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லலை. நபி அவர்கள் சொன்னார்கள், லிக்குல்லி தாயின் தவாவுன், எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குனாங்க ரசூல்லா. அல்லாஹ் எந்த நோயை துன்யால இறக்குனாலும் சரி மருந்தோடு தான் இறக்குறான். மருத்துவம் பாருங்கன்னாங்க. மருத்துவம்னா என்ன அர்த்தம்? என் நோய் நீங்கணுங்கிறதுக்கு பேர் தான் மருத்துவமே தவிர சமூகத்தில் என்ன புரிஞ்சு வச்சிருக்காங்க தெரியுமா? ஒரு டாக்டர் ஒருத்தர் இருப்பார், எளிமையான முறையில் சிம்பிளாக மருத்துவம் பார்ப்பார், அவர்கிட்ட போக மாட்டாங்க. போலி டாக்டராக இருப்பார், புழுக்கன்றாங்க. 500 ரூபா கன்சல்டிங் ஃபீஸ் வாங்குவார். இவர் தான் உண்மையான டாக்டர். 500 ரூபா ஒரு மூக்கு வடிகிறதா இருக்கட்டும், ஒரு காய்ச்சலாக இருக்கட்டும், ஒரு சளியாக இருக்கட்டும், ஒரு 500 1000 கொண்டு போய் அந்த மருத்துவர் கையில் கொடுத்து
அவர் கொடுக்குற சில டேப்லெட்டை வாங்கி போட்டால் தான் நமக்கு மன திருப்தி. 1000 ரூபாய் செலவழித்தால் மட்டும்தான் என்ன ஆகும், காய்ச்சல் குணமாகும் என்ற மனநிலை மக்கள் மத்தியில் ஊட்டப்பட்டிருக்கு. இதனுடைய நிலை என்ன, மருத்துவமனைகள் நடத்தக்கூடியவர்கள் எல்லாம் இதை கொண்டு மக்களை ஏமாற்றி மறைமாற்றி பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. நல்லா பாருங்க, சம்பாத்தியம் பண்றாரு ஒருத்தர் 15,000 20,000 25,000 சம்பாதிக்கிறார். அரிசிக்கு ஒரு மாச கணக்கு போடுவார். அரிசி சிலிண்டர் இதெல்லாம் அத்தியாவசியம். இப்போ யாராவது விறகு அடுப்பில் ஆக்க சொன்னா ஆக்குவாங்களா? ஒரு எந்த பெண்மணியும் ஆக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு கஷ்டமும் படுத்த வேண்டியதில்லை. அரிசி வேணும், சிலிண்டர் வேணும், காய்கறி வேணும், மற்ற பலசரக்குகள் தேவைப்படுது. மருத்துவத்துக்குன்னு எழுதி வைப்பார். மாசம் என்ன ஆகும், மாத்திரை ஊசி மருத்துவமனைக்காக வேண்டி 2000 3000 5000 என்று ஒரு ஒதுக்கீடு பல குடும்ப தலைவர்கள் சமூகத்தில் செய்கிறாங்க. என்ன காரணம், இது நோயினால் ஏற்பட்டது மட்டும்தானா, ஆடம்பரத்தினால் ஏற்பட்டது. அந்த மருத்துவமனைக்கு போனாதான் என் பிள்ளைக்கு குணமாகும், அந்த மருத்துவரை சந்தித்தால் தான் என்னுடைய காய்ச்சல் குணமாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய இந்த மென்டாலிட்டி இருக்குல்ல, பல பொருளாதாரங்கள் வீண் விரயமாக மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுது. இப்போ என்ன கேள்வி வரும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தரம் இல்லைன்றுவாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்ன இல்லையா, தரம் கிடையாது. கவர்மெண்ட் வேலை மட்டும் தரமா இருக்குதோ, அப்போ அங்கே ஏன் போறீங்க? அங்கே போனால் ஊதியம் கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும். ஏன் வேலைனா மட்டும் கவர்மெண்ட்டுடைய வேலை, ஆனால் மருத்துவமனை கவர்மெண்ட் வேண்டாம்? தரமற்ற மருத்துவமனை வர்றதுக்கு காரணம் மக்கள் தான், நிர்வாகம் கிடையாது, ஆட்சியாளர்கள் கிடையாது. யார் காரணம், யாருமே போகலைன்னா அவன் தரமற்ற முறையில் தான் நடத்தும். ஊரில் உள்ள எல்லாரும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்களேன். ஊரில் உள்ள பெரும் பெரும் தலைவர்கள், பெரிய பெரிய பணக்காரங்க, அரசு அதிகாரிகள், முக்கியஸ்தர்கள், இவர்கள் எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறதை வழக்கமாக்கிட்டாங்க. இங்கே ஸ்டடி ஆயிடுவோம், கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிடும், பெரிய பெரிய அதிகாரிகளை போய் சந்திச்சிருவாங்க. டாக்டர் லேட்டாக வரக்கூடாது, சுத்தமாக கரெக்டாக இருக்கணும். எல்லாரும் துரிதமாக வேலை செய்வது எப்போ, அதிகமான மக்கள் அந்த மருத்துவமனை பயன்படுத்தும் போது. எல்லா பணக்காரர்களும் பணக்கார மருத்துவமனைக்கு போறாங்க, எல்லா முக்கியஸ்தர்களும் பணக்கார மருத்துவமனைக்கு போகிறார்கள், எல்லா ஊர் தலைவர்களும் பணக்கார மருத்துவமனைக்கு போகிறார்கள். அப்ப சாமானியர்களையும் அற்ப பொருளாதாரத்தை பெறக்கூடியவர்களை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பும் போது தரமற்றதாக மாறுது. காரணம் யாரு, நாம தான் காரணம். அது சரியான முறையில் அமைக்கப்பட்டால் அங்க கொடுக்கிற மாதிரி சலுகை வேற எங்கேயும் கொடுக்கலங்க. நம்ம தான் சொல்றோம் ஆட்சியாளர்களால் நமக்கு நடத்தப்படுற கொடுமை செயல்கள் தனி, அது வேற. ஆனால் உண்மையில் அரசால் ஆட்சியால் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள் தனியா இருக்கு, யாருக்குமே தெரியாது. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பிள்ளைய பெற்றோன்னு ஆரம்பத்தில் ஒரு டெலிவரிக்கு 18,000 ரூபா கொடுப்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஃபுல்லாக ஃப்ரீ, எந்த விதமான மருத்துவ செலவும் கிடையாது. பிள்ளைய பெற்று கையில் கொடுத்து 18,000 கையில் கொடுப்பாங்க. அதுக்கு தேவையான மற்ற உடைமைகளை எல்லாம் ஏற்பாடு செய்து தருவார்கள். இது சமூகத்தில் நடக்குதில்ல. இதை ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதை தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்களை எல்லாம் அழைத்து சென்றால் பொருளாதாரம் மிச்சமா இல்லையா? நம்ம வரிப்பணத்திலிருந்து கொடுக்கப்படுற மருத்துவம், அந்த மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க. இவர்கள் உயர் ரகமான மருத்துவமனைக்கு சென்று தான் டெலிவரி பார்ப்போம் அப்படின்னா இது பெருமைக்கு பேசக்கூடியது. என் பிள்ளை, உங்க பிள்ளை எங்க டெலிவரி, இவனை பெத்தெடுக்கிற நாங்கள் 1.5 லட்சம் செலவு பண்ணோம். என்ன 1.5 லட்சம்? நாங்கள் எங்கே போனோம் தெரியுமா? சென்னையில் அப்போலோவுக்கு போனோம், 4.5 லட்சம் ரூபா செலவு பண்ணோம். இதில் பெருமைக்காக இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு பிள்ளையை பெற்றுட்டு ஒரு பொம்பளை வந்துச்சு, நீங்களேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையே பெற்றீங்க, சரி கிடையாது. அப்படி பார்த்தா தரமெல்லாம் இருந்திருக்குமா? நாங்கள் இருக்கிறதுல ஹைஜீனிக்காக இருக்கும். எப்படி, அட்டாச்சு பாத்ரூமோட ஒரு தனி ரூமு, ஏசி ஹால் கொடுத்துட்டாங்க. நாங்கள் எல்லாரும் வந்து எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு தடபுடலான ஏற்பாடு, தடபுடலான பணிவிடைகள் அதெல்லாம் நடந்தது என்று சொல்லி இந்த 1 லட்சம் 2 லட்சத்திற்கு பெருமை அடிப்பதற்கு பயன்படுமே தவிர சமூகத்திற்கு எந்த விதமான லாபமும் கிடையாது, எந்த விதமான நன்மையும் கிடையாது. பள்ளிக்கூடத்தை எடுங்களேன், வீட்டில் இருக்கிற மனைவிமார்கள் அடம் முடிப்பாங்க, என் பிள்ளை இந்த ஸ்கூலில் தான் படிக்கணும், நல்லா படிக்கிற பிள்ளை எந்த ஸ்கூலில் படித்தாலும் படிக்கும். இதான் உண்மை. அங்கே போனால் என்னென்னா நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேச வருமே தவிர சமூக கலாச்சாரமோ நற்குணமோ இங்கிலீஷ் மீடியத்தில் கிடையாது. தமிழ் மீடியத்தில் என்ன உண்டு அதான் இங்கிலீஷ் மீடியத்தில் உண்டு. அதான் ஒரு செய்தி ஒன்றை ஒரு சமூகவியலாளர் சொல்றார், தமிழ் மீடியத்துக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு என்ன சம்பந்தம், என்ன டிஃபரெண்ட், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் பிரைவேட் ஸ்கூலுக்கும் என்ன டிஃபரெண்ட்டுங்கிறார். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களாம் தமிழில் கெட்ட வார்த்தை பேசுவான், பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்களாம் இங்கிலீஷில் கெட்ட வார்த்தை பேசுவோம். இவ்வளோதான் விஷயம். இதை தாண்டி அங்கே என்ன நன்மை நடந்தது? சமூகத்தில் ஏதாவது நன்மை மாற்றம் உண்டா? ஒரு காலத்தில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் செகண்ட்லாம் வருவாங்கல்ல, பெரும்பான்மையான பிள்ளைகள் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிள்ளைங்களா இருக்கும். அப்போ அதனுடைய நன்மைகளை சமூகத்தில் உள்ளவங்க புரிய மாட்டாங்க. ஆண்களாக இருக்கிறவங்க பெண்களாக இருக்கிறவங்க என் பிள்ளைங்க தான் படிக்கணும், இங்கே படித்தாதான் உயர்வு பெறுவான். அங்கே படித்து உயர்வு பெற்றவர்கள் எத்தனை பேர் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அந்த அளவிற்கு தரமான ஒரு கல்வியெல்லாம் கிடையாது. தரமான கல்வியை போன்று காட்சி தருவார்கள். ஆனால் உண்மையில் பொருளாதாரத்தில் குறைந்த எத்தனையோ பல பள்ளிக்கூடங்கள் உண்டு.
கல்விக்கு செலவழிக்கலாங்க, பள்ளிக்கூடத்துக்கு எதுக்குங்க செலவழிக்கணும்? மாதம் 25,000 ரூபாய். இன்றைக்கு கல்வி விஷயத்தை ஒரு பெரும் எட்ட முடியாத நெல்லிக்கனியாக மாற்றி விட்டார்கள். மாசம் 25,000 கொடுத்து எல்கேஜி பிள்ளைய படிப்பு சேர்க்கக்கூடிய பள்ளிக்கூடங்களும் சமூகத்தில் இருக்கிறது. இது எதை காட்டுகிறது? ஆடம்பர சிந்தனையை தவிர வேறு எந்த ஒன்றும் கிடையாது. இந்த ஸ்கூல் தெரியுமா உங்களுக்கு? அந்த ஸ்கூல்ல சேர்க்க வர பிள்ளைங்களுடைய வாப்பாமார்கள் கண்டிப்பாக கார் வச்சிருப்பாங்க, காரில் தான் கொண்டு வந்து விடுவாங்க. என் பிள்ளை அங்கே படித்தா பெரிய ஆளாயிருவான். இதெல்லாம் உலகத்தை ஏமாற்றுவதற்கென்று உருவாக்கப்பட்ட சித்தாந்தமே தவிர, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களாம் டீ ஆத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படியா? பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களாம் நாசாலா இருக்கிறோம் அப்படியா? அதுக்கு மாற்றமா எதுவுமே நடக்கலையா? அப்ப இதுவெல்லாம் பொருளாதாரத்தை சீரழிக்கிறது. எதுக்கு பொருளாதாரத்தை செலவு பண்ணலாம் தெரியுமா? என் பிள்ளை மருத்துவ கல்லூரிக்கு போகணும். மருத்துவம் இன்றைக்கு எட்டாத நெல்லிக்கனி ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? சாமானியனால் படிக்க முடியாது. அப்போ ஒரு சில லட்சத்தை செலவு பண்ணுவோம். செலவு பண்ணி எப்படியாவது என் பிள்ளை ஏற்றி விட்டுருவோம். ஏன்னா ஏற்றங்க வழி இல்லை. கவர்மெண்ட் காலேஜில் ஏற்ற முடியுமா? முடியாது. அப்போ அது மாதிரியான கல்வி நிலையங்களுக்காக வேண்டி ஒரு பொருளாதாரத்தை செலவழிச்சு அதில் நியாயம். ஆனால் இலகுவாக கிடைக்கக்கூடிய கல்விக்கு கூட பொருளாதாரத்தை அதிக அளவிற்கு செலவழிப்பது எதை காட்டுது? பெருமைக்கு என்பதை சுட்டி காட்டக்கூடிய நிகழ்வை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று இங்கே பார்க்கலாம், இந்த ஊர் கலாச்சாரம் அதிகமான வீட்டு வேலை செய்யக்கூடியவர்கள் உண்டா? எங்கள் வீட்டில் வேலை செய்ய முடியல, பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு பொம்பளை ஆளை கூப்பிடணும். துணி துவைச்சு போட்டு பாத்திரத்தை கழுவி அவங்களுக்கு மாதம் 5,000, 6,000, 10,000 கொடுக்கக்கூடிய நிலைகள்லையும் சமூகத்தில் இப்படியானவங்க உண்டு. வீட்டு வேலை பார்க்கறது தப்பா? வீட்டு வேலையை அமைப்பது தப்பான்னு கேட்டால் தப்பெல்லாம் கிடையாது. இஸ்லாம் அதுக்கு ஆர்வம் முட்டுது. இஸ்லாம் ஒரு சில நேரத்தில் அதுக்கு அனுமதியும் கொடுத்துருக்கு. ரசூல்லாவே நீங்கள் எடுத்துக்கங்க. அனஸ் ரதியல்லானவர்கள் ரசூல்லாவுடைய பணியாளர். 10 வருஷம் பணிவிடை செய்தார். ஒரு யூத சிறுவர் ரசூல்லாக்கு பணியாளர் இருந்திருக்கிறார். அவர் மரண தருவாயில் ரசூல்லா போய் களிமா சொல்லி கொடுத்து இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்தார் என்றெல்லாம் இருக்கு. அப்ப ரசூல்லாவுக்கு பணிவிடை செய்தவர்கள் உண்டு. ஆனால் நீ காரணத்தை யோசிச்சு பாருங்க. அந்த வேலையை நபியால் செய்ய முடியாத சூழ்நிலை. ரசூல்லா ஒரு நீதிபதி, ரசூல்லா ஒரு பள்ளி இமாம், ரசூல்லா போர்படை தளபதி, ரசூல்லா ஒரு ஆட்சியாளர், ரசூல்லா மார்க்க ஃபத்வா கொடுக்கக்கூடிய மார்க்க அறிஞர். இத்தனை பல பணிகளை ஒரே நேரத்தில் சமூகத்தில் செய்யும் பொழுது ஒரு சில வேலைகளை நபியால் செய்ய முடியாமல் போகும். அப்ப ரசூலா என்ன பண்றாங்க? பணியாளரை வச்சிருக்கிறாங்க. சமூகத்தில் அப்படியும் சில குடும்பங்கள் உண்டு. நீங்க பார்க்கலாம், வெளியூர்ல போய் இருக்கக்கூடிய சென்னையிலேயோ மற்ற பெரும் நகரங்கள்ல கணவனும் வேலை பார்ப்பாரு, மனைவி வேலை பார்ப்பாங்க. இஸ்லாத்துல ஹராம்லாம் கிடையாது. மனைவி வேலை பார்க்கும் போது கணவனுக்கான பணிவிடை தடைபடாமல் இருக்கணும். ஒண்ணு, நீங்கள் வேலை பார்க்கும் போது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடை தடைபற்றக்கூடாது. ஹிஜாபை கலட்டிட்டு தான் போகணும்னா போகாது. அந்நிய ஆணோட நின்று நெருக்கமாக நின்று பல்ல காட்டி சிரித்து கை குலுக்கினால் தான் வேலை என்றால் பார்க்காது. இல்ல அப்படிலாம் கிடையாது. இஸ்லாத்துக்கு எதிரான காரியங்கள் இல்லை. கணவன் பிள்ளைய கரெக்டாக கவனிச்சுக்கலாம், வேலை பார்க்கலான்னு வைங்க. இஸ்லாம் நல்லபடியா போய் சம்பாதின்னு இஸ்லாம் சொல்லுது. ஆண்களும் சம்பாதிங்க, பெண்களும் சம்பாதிங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு கணவர் மாசம் 50,000 சம்பாதிக்கிறார், மனைவி வெளியே போய் மாசம் 50,000 சம்பாதிக்கிறாங்க. 1 லட்சம் பொருளாதாரம் வருது இல்ல? 1 லட்சம் வரும்போது 10,000 ரூபாய் ஒரு பெண்மணிக்கு கொடுத்து வீட்டு வேலை பார்க்கற தப்பு இருக்கா? தப்பு கிடையாது. 1 லட்சம் வருது. இப்போ அந்த ஒரு 10,000க்கு யோசிச்சா மனைவிக்கு 50,000 வராது. வீட்டு வேலையை பார்க்கணும், பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், சமையல் செய்யணும், இது பிரச்சனை வரும். ஆனால் இங்கே நிலைமை என்ன தெரியுமா? வீட்டில் நாங்கள் சும்மா இருப்போம், ஆனால் பாத்திரம் நாங்கள் கழுவ மாட்டோம், அதுக்கு வேலையாள் வந்துடுவாங்க. சும்மா இருப்போம், நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், துணி நாங்கள் துவைக்க மாட்டோம், வேலையாள் வந்துடுவாங்க. நாங்கள் சும்மாவே இருப்போம், சமையல் செய்ய நாங்கள் செய்ய மாட்டோம், வேலையாள் வருவாங்க. இப்போ எதுக்கு நீங்கள் இருக்கீங்க? இதெல்லாம் யதார்த்தம். பொருளாதாரம் இதில் நாசமாக்கப்படுதா இல்லையா? வீண் விரயமாக்கப்படுதா இல்லையா? பகட்டாக இது யாருடைய பொருளாதாரம்? இதுவெல்லாம் உங்கள் பரம்பரை மூலமாக பெறப்பட்ட கோடிக்கணக்கான பொருளாதாரம் கிடையாது. கணவன் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி சம்பாதித்த பொருளாதாரம். அது எதுக்கு செலவழிக்கப்படுது? உணவு விடுதிகளுக்கு, வேலையாட்களுக்கு, ஆடம்பரத்திற்கு, பொழுதுபோக்குக்கு, பொடும்போக்கான செலவுக்காகத்தான் ஏராளமான பொருளாதாரம் குடும்பத்தினுடைய ஆண்களால் பெண்களால் சீரழிக்கப்படுகிறது. இதை ஏன் நம்ம புரிஞ்சு பார்த்தது கிடையாது? நம்ம நேற்றுக்கு உணவு விடுதி சம்பந்தமா சொன்னோம். ஹோட்டல்லாம் இருக்குது, ஹோட்டல்ல 3 வேளை உணவு போய்கிட்டு இருக்குங்க. ஒவ்வொரு பல வீடுகளுக்கு 3 வேளையும் உணவு போகுது. இப்போ இவங்களால வீட்டில் ஒரு அற்ப உணவை கூட செய்ய முடியாது என்றால் இதனுடைய நிலைமை என்ன? பாத்திரம் கழுவ மிஷின் வந்துருச்சு, சரிங்களா? வீட்டில் சாம்பாரை சூடு பண்ண முடியாது, தூக்கி ஃப்ரிட்ஜில் வை, அதுக்கு ஒரு மிஷின் இருக்கு. துணியை துவைச்சு காய போடுறதுக்கெல்லாம் மிஷின் வந்துருச்சு. இப்போ எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சுன்னா வேலை யாரு செய்யறது? இது எதை காட்டுகிறது? இது தனது சோம்பேறித்தனத்தையும் பொருளாதாரத்தை வீண்வரையப்படுத்தக்கூடிய காரியத்தை தான் இதை வெளிப்படுத்துகிறது. இதுவெல்லாம் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய சிக்கனத்தில் உள்ளது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய சிக்கனமான மனிதர் தெரியுமா? அவ்வளவு பெரிய வேலை பொருட்கள் இருக்கும். ரசூலா வீட்டுக்கு வருவாங்க. அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவிடத்தில் ரசூல்லாவை பற்றி கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதருடைய
வீட்டில் ரசூலுல்லாஹ்வுடைய செயல்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆயிஷா அம்மையார் சொல்றாங்க, நபி அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது கிழிந்த ஆடை தைத்து கொண்டிருப்பார்கள். யாரு? ஒரு நாட்டுடைய ஆட்சியாளர். ஒரு நாட்டுடைய ஆட்சியாளருங்க, அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு பெரும் படைக்கு தளபதி, வீட்டில் கிழிந்த ஆடைகளை தைத்துக் கொண்டிருப்பார். எங்களுக்கு உதவி செய்வார், பணிவிடை செய்வார். வீட்டினுடைய செருப்புகளை தைத்துக் கொண்டிருப்பார். பாங்கினுடைய ஓசை கேட்கும், நபி அவர்கள் தொழுகைக்கு புறப்பட்டு விடுவார்கள். ரசூல்லா தன் வேலையை அதிகமாக தான் செய்வார்கள். செய்ய முடியாத நிலைன்னு வரும்ல, இப்ப திடீர்னு பெரிய பிரச்சனை, அங்க போய் தீர்ப்பு சொல்லணும். ஆனா செய்த நீ பார்த்துக்க, இந்த வேலையை நீ முடிச்சிரு. இந்த யூத சிறுவரை கூப்பிட்டு நீ இந்த வேலையை முடிச்சிரு. அப்ப பணிவிடை செய்யக்கூடிய சிறுவரை ஏன் வச்சிருக்கிறாங்க? ரசூலுல்லாஹ்க்கு ஓவர் லோடு, தாங்க முடியாத பிரஷர். அதனால சிலரை நபி அவர்கள் பணிவிடைக்கு வைத்தார்கள். அப்ப எது சிக்கனம், எது பொருளாதாரத்தின் மீது அதிக அளவிற்கு சிக்கனமாக இருப்பது? இது இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்டா? அதுக்கப்புறம் பாருங்க, இந்த வீட்டில் பொருள் வாங்கி குவிப்பாங்க. எதுக்கு குவிக்கிறாங்கன்னு தெரியாது. எல்லாரும் வீட்லயும் டைனிங் டேபிள் இருக்குல்ல, ஒரு நாள் உட்கார்ந்து சாப்பிட்டுருப்போமா? வாங்கின அன்னைக்கு பெருமைக்கு புகழுக்கு எல்லாரும் வாங்க உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டுருப்பாங்க. அடுத்த டைனிங் டேபிள் எதுக்கு யூஸ் ஆகும் தெரியுமா? அழுக்கு துணி போட யூஸ் ஆகும். துவைச்ச துணியை மடிக்கிறது லேட்டாகும் தெரியுமில்ல, தூக்கி போடு, அடுத்த வாரம் மடிச்சுக்கலாம், தூக்கி போடுறோம். இந்த கீழே மாப்பு போடுவாங்க, மாப்பு போடும்போது பொருள்லாம் தூக்கி மேலே ஏற்றணும்ல, இதுக்கு தான் டைனிங் டேபிள். வீட்டில் பல பொருட்கள் வாங்கி வைப்பாங்க, எதுக்கு வாங்கணும்னு தெரியாது. தேவையற்ற பொருட்களை வீடுகளில் குவிக்கப்பட்டிருக்கும், பரல் மேலே ஏற்றி வச்சிருவாங்க, அது அங்கே இருக்கட்டும், தேவைப்படும். இவங்க திருமணம் முடிக்கும் போது ஒரு பொருள் வாங்கி வச்சிருப்பாங்க. இவங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் முடிக்காத பொருள் இறக்கிருக்க மாட்டாங்க. பேரனுக்கோ பேத்திக்கோ திருமணம் முடிக்கப்படும் பொருளை இறக்கிருக்க மாட்டாங்க. எதுக்கு இறக்குவாங்க தெரியுமா? வெள்ளை அடிக்கணும், பொருளை இறக்குங்கம்பாங்க. வெள்ளை அடிச்சாச்சு, தூசி தட்டி பொருளை ஏற்றுங்கன்றுவாங்க. எவ்வளவு பொருளாதாரம் வீட்டில் இது போன்று சேமிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் பாவத்தில் வருமானம், இது பாவம்னு இஸ்லாம் சொல்லுது. எந்த ஒரு பொருளாதாரமும் ரொட்டேஷனில் இருந்துகிட்டே இருக்கும், மக்களுடைய பயன்பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும். அதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் ஆர்வம் ஊட்டுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க. நபி அவர்கள் கனிமத்து பொருட்களை பங்கிடுறாங்க ஏழைகளுக்கு, அதே போன்று போரில் ஈடுபட்டவர்களுக்கு என்று பங்கிடுறாங்க. அப்படி ஒரு நபி தோழருக்கு ரசூலுல்லாஹ் ஒரு லேண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை தொடர்ந்து அபூபக்கர் ஆட்சி காலம், அபூபக்கருடைய மரணத்தை தொடர்ந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலம். உமர் ஆட்சி காலத்தை என்ன பண்றாங்க, அந்த லேண்ட் யாருக்கெல்லாம் போச்சு, அந்த லேண்டுடைய நிலைமை என்ன, அதெல்லாம் ரிசல்ட் எடுத்து பார்க்குறாரு. சில பேர் என்ன பண்றாங்க, லேண்டை விவசாயம் பண்ணல. சரி, விவசாயம் பண்ணலன்னா அடுத்த ஆளுக்கு விவசாயம் பண்ண கொடுத்துருக்காங்களா, ஒன்று இவங்க யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணலாம் வாடகைக்கு கொடுக்கணும்ல, அதான் நியாயம். அவங்க வாடகைக்கும் கொடுக்கல, சும்மா கிடக்குது. எல்லா லேண்டையும் பிடுங்கிட்டார் உமர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, கொடுத்த லேண்ட் எல்லாத்தையும் பிடுங்கியாச்சு. அந்த நபி தோழர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சண்டை போடுறாங்க. அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹுட்ட சண்டை போடுறாங்க. இது நபி எங்களுக்கு கொடுத்த அன்பளிப்பு, நாங்களாக அனுமதி கொடுக்காம அந்த லேண்டை நீங்க எப்படி கையகப்படுத்த முடியும்? அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாங்க. நபி எதுக்கு கொடுத்தாங்க? ஒரு அன்பளிப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கு தெரியுமாங்க. வீட்டில் சும்மா பொருள் கிடக்குங்க, பார்சல்னு கொடுத்துருவாங்க, அன்பளிப்புன்னு சும்மாவே தூக்கி வச்சிருவாங்க. அந்த பொருளுக்கு நோக்கமற்ற முறையில் மாற்றிடுவாங்க. ரசூலுல்லாஹ் உங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்தாங்களே, என்ன காரணம்? நீங்கள் விவசாயம் செய்வீர்கள், அதில் நிறைய பயிரிடப்படும், அதில் இருந்து சக்காத்து கொடுப்பீங்க, 4 ஏழைக்கு வயிறு நிரம்பும், நீயும் சாப்பிடுவ அவனும் சாப்பிடுவான், இப்படி கொடுத்தாங்க. சரி, அது இல்லையா, நீ ஒருத்தன்ட்ட லேண்டை கொடுத்துருவே, வாடகை வாங்குவேன், அவன் அதில் சாப்பிடுவான், அவன் 4 பேர் பணியாளரை வைப்பான், அவனுக்கும் உணவு கொடுப்பான், உன்னை கொண்டு பலரும் உணவளிக்கப்படுவார்கள். இந்த நோக்கத்துக்கு தான் ரசூலுல்லாஹ் லேண்டை பிரித்து கொடுத்தாங்க. நீ அதை செய்யலைன்னா இனி உனக்கு லேண்டு கிடையாது, புடிங்கிட்டாங்க. ஏன், என்ன காரணம்? அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுகிறானே, சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், நாளை மறுமை நாளில் கொடுக்கப்பட்ட அருள் கொடைகளை பற்றி நீங்கள் கட்டாயம் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். எனக்கு அல்லாஹ் கண்ணை கொடுத்துருக்கிறான், நான் கண்ணை பயன்படுத்தலைன்னா மறுமையில் நான் குற்றவாளி. எனக்கு அல்லாஹ் காதை கொடுத்திருக்கிறான், காதை நான் பயன்படுத்தவில்லை என்றால் நான் மறுமையில் குற்றவாளி. எனக்கு அல்லாஹ் நாக்கை கொடுத்திருக்கிறான், நாக்கை நான் பயன்படுத்தவில்லை என்றால் நான் மறுமையில் குற்றவாளி. எனக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறான், உணவை கொடுத்திருக்கிறான், உடையை கொடுத்திருக்கிறான், வீட்டில் பண்டமாத்திரங்களை கொடுத்திருக்கிறான், இதை நான் பயன்படுத்தவில்லை என்றால் நான் யார்? நான் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வால் குற்றம் பிடிக்கப்படுவேன், தண்டிக்கப்படுவேன். இப்போ வீட்டில் இருக்கிற ஆடம்பர பொருட்களுக்கெல்லாம் ரொம்ப கேள்வி இருக்கு. வீட்டில் பீரோவில் திறந்தீங்கன்னு வைங்க, ஒரு பீரோவில் தாண்டி 2 பீரோவில் தாண்டி 3 பீரோவுக்கு ஒரு மனைவிக்கு மட்டும் உடை இருக்கும். இதெல்லாம் நைட்டு போடுறது, இதெல்லாம் ஃபங்க்ஷனில் போடுறது, இதெல்லாம் கேஷுவலாக போடுறது, இதெல்லாம் ஃபார்மலாக போடுறது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட உடைகள் இருக்கும். இந்த உடை மீதான ஒரு அபிதிருப்தி பெண்களுக்கு அதிகம் உண்டு, அது மார்க்கம் தடுக்கலை. ஆனால் அதற்கான ஹக்கை நிறைவேற்றுறோமா?
இவ்வளோ உடை வருது இல்லை, ஒரு வருஷம் பெருநாள் வரும்போது கண்டிப்பாக புது உடை வராமல் இருக்காது. பழைய உடையை கழிச்சிட்டா என்ன அர்த்தம்? என்ன தப்பு? ஏதாவது தவறு இருக்குதா? என்கிட்ட ஒரு 50 ட்ரெஸ் இருக்கு, 10 தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம், அதிகபட்சம் இன்னொரு 10 போடுவோம், 30 சும்மா இருக்கு. இந்த வருஷம் ரமலானுக்கு 4 வந்துடும், அப்போ 30 கழிச்சிருவோம். ஏழை எளியவர்கள், அண்டை விட்டார்கள், உறவுக்காரர்கள் யாருக்கெல்லாம் இல்லையோ கொடுத்துருவோம். சிந்தனை வரணும்ல, வராது. ஆடைகள் அப்படியே இருக்கும், வீட்டில் பண்டமாத்திரங்கள் இருக்கும், உணவு பொருள் அப்படியே இருந்து நாசமாகுங்க. பழங்கள்னு வாங்கிட்டு வருவாங்க, நாசமாயிரும். காய்கறி வாங்கிட்டு வருவாங்க, நாசமாகும். உணவு பொருள் வாங்கிட்டு வருவாங்க, நாசமாகும். அது எல்லாம் சீரழிஞ்சு நாசமாகிறத கணவன்மார்கள் பார்த்து சத்தம் போட்டா அதற்கு பேர் என்ன? கஞ்சன் அப்படின்றாங்க. அப்போ சமூகத்தில் திருத்தப்படணுமா இல்லையா? பொருளாதாரத்தை எல்லாம் கூடுதலாக கொடுத்துட்டான்னு ஒரு நாள் நெருக்கடி கொடுப்பான், அப்படியே பிடிச்சி நசுக்க ஆரம்பிப்பான். அன்றைக்கு தெரியும் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோடைய வேல்யூ. இந்த சென்னையில் 2015 ஒரு வெள்ளம் வந்துச்சு. பெரும் பெரும் பணக்காரன் BMW கார் தண்ணியில் மூழ்குது. BMW காரோடைய ரேட்டு தெரியுமா? 70 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா, 1.5 கோடி ரூபா. ஆடி கார் ரேட்டு தெரியுமா? மினிமம் ரேட்டு 40 லட்சம் ரூபா. அப்படிப்பட்ட உயர் ரகமான கார்கள் எல்லாம் தண்ணியில் மூழ்குது. மொட்டை மாடியில் நின்று ஒரு பிஸ்கட் பாக்கெட் கேட்டுக்கிட்டு இருக்கிறான், தங்க வாட்ச் போட்டிருக்கிறான், தங்க செயின் போட்டிருக்கிறான். இந்த பொருளாதாரங்கள் எதுவுமே பயன்படுத்த முடியாது என்ற ஒரு சூழ்நிலை ஒரு நாள் அல்லாஹ் காட்டுவான். அதற்கு முன்பாகத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இதுவெல்லாம் சதக்கா செய்யுங்க, அதிகமானது ஏற்றாதீங்க, நிறைய பொருளை ஏற்றி வைக்காதீங்க. நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஒரு வீட்டில் இருக்கிறேன், நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறீங்க. நம்மகிட்ட இருக்கிறது ஒரு 4 ட்ரெஸ்ஸு, படுக்க ஒரு பாய், ஒரு தலையணை, ஒரு போர்வை, சில தேவையான பொருள். திடீர்னு வெளில வருது, நீங்கள் தூக்கிட்டு கிளம்பிடணும். நீ எதை தூக்குவ? அவ்வளவு ஆடம்பரமான பொருட்கள். இதெல்லாம் உன்னால் காப்பாற்ற முடியுமா? இழந்த அந்த நஷ்டத்தை தாங்க முடியுமா? இஸ்லாம் அதனால் தான் அதிகமான முறையில் இது மாதிரியான ஆடம்பர வாழ்க்கைக்கு இஸ்லாம் ஆர்வம் ஊட்டலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க பாருங்க, 3 தான். ஒரு மனிதனால் 3ஐ மட்டும்தான் அனுபவிக்க முடியும். நீங்கள் உண்டு கழித்தது, உடுத்து கிழித்தது, கொடுத்து சேர்த்ததை தவிர ஆதமுடைய மகனின் சொத்து எதுன்னு கேட்டாங்க ரசூல். அது உன் சொத்தா? ஆடம்பர பைக் வாங்கி வச்சது உன் சொத்தா? ஆடம்பர கார் வாங்கி வச்சு அது உன் சொத்தா? வாங்கி வைக்க கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லலை. தேவை இருந்தால் தானே வாங்கி வைக்கணும், தேவையற்ற முறையில் வாங்கக்கூடாது. இல்லை, பெருமைக்காக வேண்டிதான் பலரும் பொருட்களை வாங்கி குவிக்கிறாங்க. கார் வாங்கிட்டோம் தெரியுமா உங்களுக்கு? சும்மா என்கிட்ட காசு இருக்குது இல்லை, வாங்கணுமேனு வாங்கிட்டோம். அதை எதுக்கு வாங்கணும்னு இன்ன வரைக்கும் அவனுக்கு தெரியாது. எவ்வளோ பேர் பொருளாதாரத்தை நாசப்படுத்துகிறார்கள். அந்த நாசப்படுத்தக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ரப்பிடத்தில் கடுமையான கேள்வி இருக்கிறது. சஹாபாக்கள் அதை நினைச்சு தான் பயந்தாங்க, வருத்தப்பட்டாங்க. ஒரு முறை அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் மக்களை பார்த்து ஒரு மார்க்க தீர்ப்பு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பு தப்பு, ஆனால் அவர்கள் எந்த அளவிற்கு பாடம் புகட்டப்பட்டிருக்காங்கிறது பாருங்க. நமது செலவு போக இருக்கிற எல்லாம் சதக்காங்கிறார். எனக்கு சரிப்பா, எனக்கு மாதம் ஒரு ஊதியம் வருது, வீட்டில் இவ்வளோதான் செலவுன்னு போக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கும்ல, அதை சேர்க்கக்கூடாதான். அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் மார்க்க தீர்ப்பு தருகிறார்கள், உன் செலவினங்கள் போக இருக்கிற எல்லாம் சதக்காவாக்கப்படணும், இல்லைன்னா நீ நரகவாசிங்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க ஆட்சி காலத்தில் இந்த ஃபத்வா உஸ்மான்கிட்ட போகுது. உஸ்மான் அவங்க கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, இப்படி நபி சொல்லலையே, இப்படி மார்க்க தீர்ப்பு கிடையாது, இந்த மார்க்க தீர்ப்பை நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால், அதில் நீங்கள் நிலையாக நிற்பீர்களே ஆனால் மக்களை விட்டு நீங்கள் தூரமாயிருங்கன்னு சட்டம் போடுறாங்க. அபூதர் அப்படித்தான் மக்களை விட்டு தூரமாகி கடைசி கட்டத்தில் இறுதியாக தனிமையில் மரணித்தார் என்ற செய்தி வருது. அபூதர் சொன்னது தீர்ப்பு தவறானதான், அதில் நம்ம நியாயம் சொல்லலை. ஆனால் அவர்கள் எப்படி பாடம் புகட்டப்பட்டிருக்கிறாங்க, எதுவுமே சேர்க்கக்கூடாது, அதுதான் இந்த துன்யாவில் இருக்கணும். நபி அவர்கள் இப்னு உமரை அழைத்து சொன்னார்கள், இப்னு உமரே, குன் ஃபி துன்யா கஅன்னக கரீப வஆபிரி ஸபீல், இந்த உலகத்தில் நீ ஒரு வழிபோக்கனை போன்றுகிறீ, அல்லது நீ யாராக இருக்க வேண்டும், ஒரு அந்நியனை போன்று வாழு. எதுக்கு தேவையில்லாத ஆடம்பர பொருட்கள், தேவையில்லாத செலவினங்கள், அதையெல்லாம் சிக்கனப்படுத்த வேண்டும் என்று மார்க்கம் அதிகமான அறிவுறுத்தல் செய்கிறது. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நம்ம எதையுமே பெருசாக அனுபவிக்கலாம். நீங்கள் மரணத்தை நாளைய தினத்தில் அடையக்கூட ஆசைப்படுவோம். 2 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறீங்க, நாளைக்கு மௌத்தாக ஆசை வருமா? வராது. பெரிய பெரிய காரு வாகனம், பெரிய பெரிய அளவில் பொருளாதாரத்தில் பெரும் பெரும் பொருட்களை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள், நாளைக்கு மௌத்தாக ஆசை வருமா? வராது. இஸ்லாம் சொல்லுகிறது, செல்வம் சேர்ப்பதெல்லாம் ஒரு பக்கம், அந்த ஆடம்பர சிந்தனைக்குள் நுழையாமல் இருக்கணும். அதனால் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான், ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா வல் பனீன வல் கனாத்திரில் முகந்தரத்தி மின தஹபி வல் ஃபித்தா வல் கைலில் முஸவ்வமா வல் அன்ஆம் வல் ஹர்த் ذلك متاع الحياة الدنيا. இந்த உலகத்தில் சில காரியத்தை நான் பெருமளவில் வர்ணனையாக்கி வைத்திருக்கிறேன் மனிதனுக்குன்னு அல்லாஹ் சொல்றான். எதெல்லாம் ஆக்கியிருக்கிறேன் தெரியுமா? பெண்களை ஆக்கியிருக்கிறேன், ஆண் பிள்ளைகளை ஆக்கியிருக்கிறேன், திரட்டப்பட்ட தங்கம் வெள்ளி குவியலை ஆக்கியிருக்கிறேன், கால்நடைகளை, செம்மையாக்கப்பட்ட குதிரைகளை,
விளை நிலங்களை இதையெல்லாம் நாம் இவ்வாறு ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இதுவெல்லாம் அற்ப உலகத்தினுடைய இன்பங்கள். அல்லாஹ் கிட்ட தான் ஒரு நிலையான இன்பம் இருக்கிறது. அந்த நிலையான இன்பத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் செல்வத்தை நிறைய சம்பாதிங்க, தப்பு கிடையாது. சிக்கனமான எளிமையான ஒரு வாழ்க்கை வாழுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஆடம்பர வாழ்க்கை வாழ முடியாம கிடையாது, ஆனால் வாழ வேண்டாம் என்று நினைத்தார்கள். உமரால் வாழ முடியாம கிடையாது, அபூபக்கரால் வாழ முடியாம கிடையாது, அபூதரால் வாழ முடியாம கிடையாது, ஆனால் வாழ வேண்டாம் என்று முடிவெடுத்தார்கள். நிறைய சம்பாதித்தார்கள், ஆனால் எதையுமே பெருமளவில் அனுபவிக்காமல் மறுமைக்காக வேண்டி அதை தங்களுடைய செலவினங்களில் ஒரு பகுதியாக செலவழித்தார்கள் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. இந்த துன்யாவில் நாம் எதற்கு வாழ்கிறோம் என்பது நாம் செய்யக்கூடிய செலவினங்கள் நமக்கு உணர்த்தும். இந்த பொருள் தேவையான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஆடம்பரத்தினுடைய ஒவ்வொரு சிந்தனை அடுத்தடுத்த படித்தரத்தில் உருவாக்கும். 15,000 ஊதியம் பெறக்கூடிய ஒரு நபருக்கு அடுத்த கட்ட சிந்தனை 20,000, 20,000 ஊதியம் பெறக்கூடிய ஒருவருடைய சிந்தனை அடுத்து 30,000. இந்த போதுங்கிற மனசே வராது. எப்போ வரும் தெரியுமா? ஆடம்பர பொருட்களை குறைச்சிருங்க, போதும்னு உட்கார்ந்துருவீங்க. அது போதும், இதுவே போதுமானது என்ற இந்த சிந்தனை எப்போது உருவாக்கப்படும்? மனநிலையை நாம் இந்த உலகத்தில் ஆடம்பர சிந்தனையை விட்டு தவிர்த்து மறுமைக்கான சிந்தனையாக நாம் உருவாக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. நபி தோழியர்களுடைய வாழ்க்கை, நபிகளாருடைய வாழ்க்கை, நபி தோழர்கள் வாழ்க்கை, இவர்கள் யாரும் துன்யாவினுடைய பொருளை, பொருளாதாரத்தை, ஆடம்பரத்தை அனுபவிக்க நினைச்சது கிடையாது. ஒரு முறை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு அப்புறம் ஒரு பொரிச்ச கறி துண்டு கொடுக்கப்படுது. அதை பார்த்துட்டு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் கண்ணால கூட அந்த கறி துண்டை பார்த்தது கிடையாது, நான் சாப்பிட மாட்டேன்னு போயிட்டேன். ரசூலுல்லாஹ் கண்ணால கூட அந்த கறி துண்டை பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு எளிமையில் நபி அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள், நம்ம முன்னாடியே இந்த தொடர் பயான்ல பேசும்போது ஆரம்பத்தை நம்ம சொன்னோம், ஏழ்மையாக மக்காவிலிருந்து மதீனாவிற்குள் நுழைந்தார். ஒரு சில ஆண்டுகளில் பெரும் பணக்காரராக மாறினார். தங்கத்தை, பேரிச்சம்பள கொட்டையின் இடையளவிற்கு தங்கத்தை மகராக கொடுத்து ஒரு அன்சாரி பெண்ணை திருமணம் முடித்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் பிற்காலத்தில் அல்லாஹ் செல்வத்தை அதிகப்படுத்தி கொடுக்கிறான். அவருக்கு வியாபாரத்தில் பரக்கத். நோன்பு திறக்க உட்கார்ந்திருக்கிறார். ஒரு சில பலகாரங்கள் எல்லாம் வைக்கப்படுகிறது, அவர் பணக்காரர், வைக்கப்படுது. அதை பார்த்துட்டு சொல்றாங்க, நானும் முஸாப் இப்னு உமைரும் ஒன்றாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். மக்காவாசி. முஸாப் இப்னு உமைர் யார்? மக்காவாசி. நானும் மக்காவாசி. நாங்கள் 2 பேரும் ஒன்றா இஸ்லாத்துக்கு வந்தோம். நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஹிஜ்ரத்து செய்தோம். நாங்கள் 2 பேரும் ஒன்றாக பத்ர் களத்தில் இருந்தோம். நாங்கள் 2 பேரும் ஒன்றாக உஹதில் கலந்தோம். திரும்பி வரும்போது நான் மட்டும்தான் வந்தேன். முஸாப் இப்னு உமைர் கொல்லப்பட்டு விட்டார். நிறைய தியாகம் பண்ணார். ஆரம்பத்தில் பண்ணதான பெரிய தியாகம், அடுத்தடுத்து தியாகங்களுடைய அளவு குறைஞ்சிருச்சுல. சஹாபாக்களுக்குமே அப்படித்தான். ஆரம்பத்தில் பெரிய நெருக்கடியில் வாழ்ந்தார்கள். அடுத்து என்ன? அல்லாஹ் அந்த நெருக்கடியெல்லாம் உடைச்சி ராகத்தான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்தான். அப்போ அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் சொல்கிறார்கள், முஸாப் இப்னு உமைருடைய உடல் நாங்கள் அடக்கம் செய்தோம். அவர்கிட்ட ஒரு துணியை கவர்ந்த தவறு ஒன்றும் கிடையாது. தலையை மறைத்தால் கால் தெரியாது, காலை மறைத்தால் தலை தெரியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தலையை மறைச்சிருங்க, காலில் புல்லை போட்டு கபரை மூடிருங்கன்னாங்க. இதை சொல்லிட்டு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எல்லா தியாகத்திலையும் நானும் ஒரு ஒன்றா இருந்தோம், ஆனால் இந்த இன்பத்தை எல்லாம் அடையிறதுக்கு முன்னாடி ஒரு மௌத்தாயிட்டார். எனக்கு அல்ல இந்த இன்பத்தை எல்லாம் கொடுக்குறான். ஒருவேளை நான் நினைக்கிறேன், ரப்பு என் கூலி இங்கே உலகத்திலே கொடுத்துக்கிட்டு இருக்கிறானோ, அதை அதிகப்படுத்துகிறானோ, அதை விரைவுபடுத்துகிறானோ என்று நான் ஆதங்கப்படுறேன். இங்கே கொடுத்த என்ன அர்த்தம்? ரப்பு மறுமை கூலி இங்கே கொடுக்கக்கூடாது. ஒருத்தனுக்கு மறுமை கூலி இங்கே உடைக்க ஆரம்பிச்சிட்டானே என்ன அர்த்தம்னா, மறுமையில் அவனை நஷ்டவாளியாக அல்ல ஆக்க போறான்னு அர்த்தம். அதை பயப்படுறாரு. நான் நஷ்டவாளி ஆயிடுவானோன்னு பயப்படுறேன். இஃப்தாருடைய உணவை விட்டு சாப்பிடாமல் எழுந்து சென்றார் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள். எது தியாகம், எது அர்ப்பணிப்பு, எது சிக்கனத்தனம்? இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உணவுக்கு மட்டும், அதாவது ஒரு காலத்தில் பேசப்பட்டுச்சு, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக. அன்றைக்கெல்லாம் அந்த பட்டிமன்றம் நடக்கும், கணவன் மனைவியை பற்றிலாம் பேசுவாங்க, நிறைய பேசுவாங்க. அட மாசத்துக்கு ஒருக்க வீட்டுக்காரியை கூட்டு போய் வெளியே சாப்பிட கொடுத்தா என்ன, இப்படி பேசுறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா? வாரத்துக்கு ஒருக்கன்ட்டாங்க. என்னடா இது, ட்ரெண்ட் மாறுது. அடுத்து ஒரு 10 வருஷம் கழிச்சு எப்படி தான் சொல்லுவாங்க, ஒரு வேளை உணவாது வெளியே வேண்டாமா அப்படின்றாங்க. காலப்போக்கில் என்ன ஆகும், சாப்பாடு செய்ய நாங்கள் என்ன மிஷினான்றாங்க. இப்போ எல்லாம் அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் என்ன மிஷினா? பாத்திரம் கழுவ நாங்கள் என்ன மிஷினா? நாங்கள் துணி துவைக்க நாங்கள் என்ன மிஷினா? நீங்கள் யாருங்க மிஷின் கிடையாது. ஆனால் இஸ்லாம் இப்படித்தான் நிர்வாகத்தன்மையை அமைத்திருக்கிறது. வெளியே போய் பொருளாதாரம் சம்பாதிக்கிற லேசுப்பட்ட காரியம்னு பெண்கள் நிறைய பேர் நினைச்சிட்டாங்க. சும்மா கிடச்சிரும், ஏன்னா நம்ம கணவர் போறாரு, 500 ரூபா தாளா ஒரு 10 தாள் டக்கு டக்குன்னு உருட்டு வந்துருவாரு, அப்படி லேசப்பட்ட காரியம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பெண் சமூகம். அதனுடைய விளைவுதான் வீண் விரயத்தின் பக்கமும் பொருளாதாரத்தை நாசப்படுத்துவதின் பக்கமும் இருக்கிறது. இது ஆண்கள்ட்ட உண்டு, பெண்கள்ட்ட அதிகம் இருக்கிறது.
இதை உணர்ந்து சிக்கன தன்மையின் பக்கம் நாம் வருவோம். அதன் வாயிலாக நாம் நம்முடைய வாழ்வினுடைய அடுத்த கட்ட நிலைகளை, இந்த உலகத்தினுடைய ஒரு சுவாரஸ்யமான ஒரு வாழ்க்கையை நாம் உணர்ந்து கொள்ளலாம். வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. கேள்வி கேட்டுருவோம். அதாவது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அவங்க காலத்தில் 2 நபித்தோழர்கள் ஒன்றாக இஸ்லாத்தை ஏற்று ஹிஜ்ரத்து செய்து ஒருவர் மரணிக்கிறார், முன்பாகவே ஒருவர் தாமதமாக மரணித்தார் அப்படிங்கிற செய்தியை சொன்னேன். 2 பேர் யாரு, அதில் யார் முன்பு மரணித்தார், யார் பின்பு மரணித்தார், யார் இந்த செய்தியை சொல்கிறார், அந்த சம்பவங்களையே சொன்னால் நல்லா இருக்கும். கைகளை தூக்குங்க. இருங்க கைகளை தூக்குங்க. பரிசு பெறாதவர்கள் அவங்களுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுப்போம். அப்படி இல்லைன்னா எல்லாரையும் தூக்க சொல்லுங்க. சரிங்களா? பரிசு பெறாதவர்கள் நீங்க சொல்லுங்க. யாரு? முஸாப் இப்னு உமைர், அப்புறம் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப். சரி, யார் முதல்ல மரணித்தா? யார் இந்த செய்தியை சொல்றா? அப்துல் ரஹ்மான் பின். எந்த சபையில் சொன்னாங்க? அவங்களுக்கு தானே கேள்வி. எந்த சபை? நோன்பு திறக்கக்கூடிய நேரம். அந்த கடைசியாக ஒன்று மட்டும் அதோட சம்பந்தப்பட்டது. முஸாப் இப்னுடைய உமைருடைய அந்த மரண நேர அடக்க சம்பவம் என்ன நடந்துச்சு அதை மட்டும் சொல்லுங்க. புற்களை போட்டு அடக்கம் செய்ய சொன்னாங்க. சரி, சரியான பதில். பேரை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்றைக்கான அமல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு முக்கியமான திக்ருகளில் ஒரு வார்த்தை அல்லாஹு அக்பர் கபீரா. இது சொல்லியாச்சா? இல்லை. அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரத்தம் வ அஸீலா என்ற இந்த பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையினுடைய மகத்துவம் நம்ம எல்லாருமே பெருநாள் திக்ரில் பார்த்துருப்போம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்துங்கிறதுல இந்த வார்த்தை வரும். அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரத்த வ அஸீலா. இந்த பிரார்த்தனை யார் செய்கிறாரோ, இந்த திக்ரை யார் செய்கிறாரோ, வானத்தின் வாசல்கள் திறக்கப்படும் அப்படின்னு அல்லாஹுடைய ரசூல் அவங்க சொன்ன ஆதாரப்பூர்வமான செய்தி. நம்ம ஏன் பெருநாள் தினத்தில் சொல்லக்கூடாதுங்கிறோம்னா, அப்படி ரசூலா பெருநாள் தினத்துக்குன்னு சொல்லலை. எல்லா நாளையும் சொல்லுங்க, வருஷம் 365 நாளையும் சொல்லுங்க. பெருநாள் தினத்திற்கு ரசூலா சொல்ல சொன்னது அல்லாஹு அக்பர், அதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னாங்க. நம்ம ஏன் அதை தடுத்தோம்னா, இது பெருநாள் தினத்திற்கான திக்ரு இல்லை என்பதற்கான தடுத்தோமே தவிர இது திக்ரே இல்லைங்கிறதுக்கு தடுக்கலை. இது ஒரு நல்ல திக்ர், எல்லா நேரத்திலும் செய்யலாம். செய்வதனால் வானத்தின் வாசல்கள் திறக்கப்படும். இதுக்கு ஒரு நேரடியான விளக்கம் ரசூலா சொல்லலை. ஆனால் ஒரு மறைமுகமான விளக்கத்தை நம்ம குர்ஆன்ல இருந்து எடுத்துக்கலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், யார் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை மறுத்து அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு எதிராக பெருமை அடிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் மரணத்திற்கு பிறகு வானத்தின் வாசல்கள் திறக்கப்படாது. ஒட்டகத்தினுடைய துளை இருக்குல்ல, அதாவது ஊசியினுடைய துளை, அந்த துளை வழியாக ஒட்டகம் நுழையாத வரை அவர்கள் மறுமை நாளில் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். அதாவது சொர்க்கமே போகமாட்டான் அப்படிங்கிறத ரசூலா சொல்றாங்க. அதான் அல்லாஹ் சொல்றான். இதுக்கு ரசூலா விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த வானத்தின் வாசல் திறக்கப்படாதுன்னு என்ன அர்த்தம்னா, ஒரு அடியான் மரணித்த உடனே ரூகை வானவர்கள் கைப்பற்றி கொண்டு போவாங்க வானத்துக்கு. வானத்தின் கதவு தட்டப்படும். உள்ளிருக்கக்கூடிய வானத்தினுடைய வானவர் பாதுகாவலர் என்ன சொல்வார்னா, நல்லவராக இருந்தால் கதவை திறந்து இன்னாருடைய மகன் இன்னார், உங்களுடைய வரவு நல்லவராகட்டும் உள்ள கூட்டு போவாங்க. அந்த அடியாரினுடைய ஆன்மாவினுடைய பெயர் இல்லியின் என்ற ஒரு பதிவு புத்தகத்தில் பதிவு செய்யப்படும். பிறகு ரூக அப்படி விட்டுருவாங்க, அதாவது பூமிக்கு வந்துடும். கெட்டவர்களாக இருந்தால் கொண்டு போவாங்க. வானத்தின் வாசல்கள் மூடப்பட்டிருக்கும், திறக்கப்படாது. உடனடியாக அந்த வானவர் சொல்லுவார், இவர்களை போன்ற அடியார்களுக்கு உள்ள இடம் கிடையாது, இவங்களை பூமிக்கு அடியில் சிஜ்ஜீன் என்ற ஒரு பதிவு புத்தகத்தில் போய் பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொண்டு வந்து அந்த பதிவு புத்தகம், அவங்களாம் நரகவாசி. அந்த பதிவு புத்தகத்தில் இருக்கிறவங்களாம் யாரு? நரகவாசி. இல்லையின்ல இருக்கிறவங்களாம் சொர்க்கவாசி. அப்போ வானத்தின் வாசல் திறக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த பதிவு புத்தகத்தில் நம்ம பேர் வரும். அப்போ இதை இந்த திக்ருக்கான விளக்கமாக புரிந்து கொள்ளலாம். அல்லாஹு அக்பர் கபீரா. அல்லாஹு அக்பர்னா அல்லாஹ் பெரியவன், கபீரானா மிக பெரும் பெரியவன். அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹ் மிக பெரும் பெரியவன். வல்ஹம்துலில்லாஹி கஸீரா, அல்ஹம்துலில்லாஹ்னு தெரியும்ல, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. கஸீரானா அதிகமான எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. வ சுப்ஹானல்லாஹி புக்ரத்தம் வ அஸீலா. சுப்ஹானல்லாஹ்னா அல்லாஹ்வை நான் துதிக்கிறேன், அவனை தூய்மைப்படுத்துகிறேன் அப்படின்னு அர்த்தம். புக்ரத்தம் வ அஸீலா, காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வுடைய தூய்மையை நான் பறைசாற்றுகிறேன், தூய்மையை எடுத்து சொல்லுகிறேன். அதை 3 திக்ர் வந்துருச்சு நமக்கு தெரியும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர். அதை ரிவர்ஸில் சொல்றாங்க ரசூலுல்லாஹ்.
அல்லாஹ் அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ்ங்கறாங்க. இவ்வளவுதான் விஷயம். அல்லாஹ் அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வ சுப்ஹானல்லாஹி புக்கரத வ அஸீலா. நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்தில் இதனுடைய தொடர் நிகழ்ச்சி நடைபெறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வேற எது என்ன